ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 4க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மனித நோய்கள் அப்படின்ற ஒரு சயின்ஸ் டாபிக். ஸோ அதில் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் 6வது, உடல் நலமும் சுகாதாரமும் 7th புக்கு, நுண்ணுயிர்கள் 8th புக்கு, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் 9th புக்கு, உடல் நலம் மற்றும் நோய்கள் 10th, சுற்றுச்சூழல் மேலாண்மை 10th, ஹார்மோன்கள் 10th. ஸோ இந்த யூனிட்ஸை கவர் பண்ணி எடுத்திருப்போம். அதே மாதிரி ஐஎன்எம் பார்த்தோம்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அதில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் 8th புக்கு, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி 8th புக்கு, தேசியம் காந்திய காலகட்டம் இதுவும் 10th புக்கு தான். ஓகேவா. அடுத்தது குடியுரிமை அப்படிங்கிறது குடிமக்களும் குடியுரிமையும் இது 8th புக்கு. அதே மாதிரி ஜாகிரஃபியில் கனிம வளங்கள் அப்படிங்கிற பாடம் 7வதுல இருக்குது. ஸோ அந்த பாடம் ப்ளஸ் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற பாடம் 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது. ஸோ அதற்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக எப்போது போக்சோ சட்டத்தை அறிமுகம் செய்தது? போக்சோ சட்டத்தை எப்போது அறிமுகம் செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போக்சோ POCSO, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். போக்சோ அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2012 கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த போக்சோ சட்டத்தின் மீது எப்போது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா அது 2018. அதையும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் என்ன, எந்த வருஷம் திருத்தப்பட்டது, ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த மினிஸ்ட்ரி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகேவா. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இதற்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான அமைச்சகம். ஸோ அடுத்த கேள்வி, மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போ அப்படின்னா ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள். ஓகேவா, ஜூன் 26. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள டேஷ் இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது. ஆர்பிசி தான். ஆர்பிசியில் வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் அதிகம். ஓகேவா. இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் படகு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆர்பிசி தான். ஆக்சிஜன் படகு, ஏன்னா உடலுக்கு தேவையான முக்கியமான ஆக்சிஜன், உடல் அப்படின்றது செல்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்போ செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை யார் கொண்டுட்டு போய் கொடுக்கறது அப்படின்னா இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான். ஸோ அதில் சிகரெட் பிடிக்கும்போது, புகைப்பிடித்தலின் போது உண்டாகக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இந்த ஆர்பிசி கூட சேர்ந்து ஹீமோகுளோபின் கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற அந்த திறனை வந்து குறைச்சிருதாமா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? எல்லா கேள்விகள்லையுமே, எல்லா எக்ஸாம்லையுமே கேன்சர் ரிலேட்டடாக, புகையிலை ரிலேட்டடாக கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் டேட்டு, வருஷம்லாம் ரொம்பவே முக்கியம். புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா May 1, 2004. May 1, 2004 அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, May 1 அப்படிங்கிறது உழைப்பாளர் தினமா. May 1 உழைப்பாளர்கள் தினம். ஸோ உழைப்பாளர்கள்லாம் அந்த மாதிரி புகையிலையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். May 1 புகையிலையை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 2004 அப்படிங்கிறத வருஷம், அது வந்து ரொம்ப முக்கியமானது. May 1, 2004 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வருஷம். அடுத்தது 5வது கேள்வி, தவறானது எது? இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல். அதிகம் அப்படின்னாலே ஹைப்போ அப்படின்னா அது வந்து கம்மின்னு வந்துடும். ஹைப்பர் அப்படின்னாலே நமக்கு வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். அதே மாதிரி அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல். அதிக அளவு இந்த சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக யூரின் போயிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிறுநீர் அதிகமாக வெளியேறுறது வந்து பாலியூரியா, யூரின் சிறுநீர், அதை வச்சு லிங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல். சிறுநீரில் அதிகமாக குளுக்கோஸ் வந்து வெளியேறுதலாம். ஸோ இந்த நிகழ்வு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிளைகோசூரியா அப்படின்னு சொல்கிறாங்க.
கிளைகோ சூர்யா. கிளை அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த இடத்துல கிளைகோஜன்ஸ் குளுக்கோஸ் தான் ஏதோ மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். இதுலேயும் கிளைகோ வருது, ஹைப்பர் கிளைசிமியா அதுலேயும் கிளை வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் குளுக்கோஸை மென்ஷன் பண்ணக்கூடியது தான். ஸோ அடுத்தது நீர் இழப்பினால், ஓகேவா, நீர் இழப்பினால் ஏற்படும் அதிகப்படியான தாகம் என்ன அப்படின்னா அது பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லணும். டிப்சியா அப்படின்றது தான். அதிகமான தாகம் ஏற்படும், அதிகமாக யூரின் போகிறதுனால அதிகமாக தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த அதிகமாக நீர் இழப்பு ஏற்படுது இல்லையா. ஸோ அதனால் அதிகமான பசியும் ஏற்படும். அந்த பசியை தான் வந்து பாலிபேஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. பசிச்சா பஜ்ஜி சாப்பிட்லாம், பேஜிங்கிறத பஜ்ஜின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. பாலிடிப்சியா அப்படின்னா சிப்பு சிப்பாக குடிப்பாங்கள்ல தண்ணி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சிப்பு இங்கே டிப்புன்னு வருதில்ல, அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனின் அளவீட்டின்படி உணவு உண்ணாத நிலையில் இரத்த குளுக்கோஸின் அளவு டேஸை விட அதிகமாக இருப்பின் டயாபெட்டிஸ் கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் அவசியமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 140 mg/dL அப்படின்ற அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது சாப்பிடாத நேரத்தில், ஓகேவா. சுகர் டெஸ்ட் எடுக்க போகும்போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்பிடாமலே வரணும்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், ஓகேவா. ஸோ அதனால் சாப்பிடாமல் போகும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட அளவு வந்து 140 mg/dL அந்த அளவில் இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 200 mg/dL அப்படின்றது இருக்கலாம். ஸோ இந்த தான் நார்மல் அளவு, 140லேருந்து 200 வரைக்கும். சாப்பிடாமல் இருக்கும்போது 140, சாப்பிட்டதுக்கப்புறம் 200 அப்படின்றத மறந்துட வேண்டாம். அடுத்தது நீரிழிவு தினம் எப்போன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் தினம் நவம்பர் 14. குழந்தைகளுக்கெல்லாம் நீரிழிவு இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. நவம்பர் 14 தான் நீரிழிவு தினமும் கூட. ஸோ அடுத்தது இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா இஸ்கிமியா. எப்படி கேட்கலாம் அந்த கேள்வியை? இஸ்கிமியா என்ற நோயின் பண்பு டேஷ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இதய தசைகளுக்கு அதிக இரத்த ஓட்டம் செல்லும், இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லும், இதய தசைகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் செல்லும். எப்படி வேணாலும் ஆப்ஷனில் வைக்கலாம். இஸ்கிமியா அப்படின்னா குறைவான இரத்த ஓட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது. இஸ்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஏன் இஸ்குன்னு வர அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியாக வர்றது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கூட இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கிமியாங்கிறத கம்மியான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியான இரத்த ஓட்டம் அப்படின்னு கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 8வது கேள்வி, உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஓகேவா. உலக புற்றுநோய் தினம் சட்டம் பார்த்துருப்போம், May 1, 2004 அப்படின்னு. இங்கே உலக புற்றுநோய் தினம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா February 4 தான் உலக புற்றுநோய் தினம். அதுவே விழிப்புணர்வு தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா May 31, ஓகேவா. May 31ங்கிறது புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 9வது கேள்வி, லுக்கேமியா என்ற நோயின் முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது. லுக்கேமியா என்ற நோயின் முக்கியமான அறிகுறி இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது. இரத்த வெள்ளையணுக்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உடலின் போர்ப்படை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த வெள்ளையணுக்கள் தான் உடலின் போர்ப்படை வீரர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா WBC வந்து பார்த்தோம்னா லியூகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லியூகோ அப்படின்னா நிறமற்றது, ஓகேவா. லியூகோசைட்டு தான் WBC அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த வெள்ளையணுக்கள். ஸோ இதோட எண்ணிக்கை குறைவதுன்னு தான் எல்லாம் நினச்சி ஆப்ஷன் போடுவோம். ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா WBCயோட எண்ணிக்கை ஓரளவு சீராக தான் இருக்கணும் உடம்புக்கு. ரொம்ப அதிகரிச்சுது அப்படின்னா லுக்கேமியா அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் மாறி அதுவே நமக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எய்ட்ஸ் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இந்த நோய் காரணிகள் லிம்போசைட்டுகளை தாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். கரெக்டு தான். சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி தான், கரெக்டு. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு, ஓகேவா. இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் தான்.
அடுத்தது பாருங்களேன், எலைசா என்பது எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. ஃபஸ்ட்டு எய்ட்ஸுக்கான சோதனை முறை எது அப்படின்னா எலைசா. ஓகேவா, எய்ட்ஸ்க்கான சோதனை முறை வந்து எலைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்றது அது கிடையாது. அது வந்து சாதாரண ஒரு சோதனை, இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. கன்ஃபார்மாக இருக்குது, கன்ஃபார்மாக எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்கள, அந்த சோதனையை வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலைசா அப்படிங்கிறது எய்ட்ஸ் நோய்க்கான ஒரு சாதாரண ஒரு சோதனை. ஓகேவா, அதே உறுதிப்படுத்தும் சோதனை, கன்ஃபார்மாக எய்ட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னா வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற ஒரு சோதனை தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 1973ஆம் ஆண்டில் அஹிம்சை வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோல் என்ற ஊரில் துவங்கப்பட்ட இயக்கம் சிப்கோ இயக்கம். இதில் சிப்கோ என்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கட்டி தழுவுதல் அப்படிங்கிறது சரியான அர்த்தம். இந்த சிப்கோ இயக்கம் 1972ன்னு ஒரு புக்கில் இருக்குது, 73ன்னு ஒரு புக்கில் இருக்குது, 71ன்னு ஒரு புக்கில் இருக்குது. மொத்தத்தில் 3 வருஷத்தில் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் தான். எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உத்தரகாண்ட் மாநிலம். எந்த ஊர் அப்படின்னா சாமோலி அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ அதுமாரி சிப்கோ அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிறது அதனுடைய சரியான பொருள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதுக்கப்புறம் 12வது கேள்வி, 1973ஆம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா, கரெக்டு. 1999ஆம் ஆண்டு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. கரெக்டு, 1999ல். 1976ஆம் ஆண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. கரெக்டு. 1992ல் யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. யானைகள் பாதுகாப்பு திட்டம். அதே மாதிரி யானைகள் தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது நமக்கு சரியான ஆன்சர். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1986. நீர் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, 1974. காடுகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கேட்பாங்க, 1980. அதுவே வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கேட்பாங்க, 1972. ஸோ இதெல்லாமே மறந்துட வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 தொடங்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது ஒடிசா அப்படிங்கிறது நமக்கு தவறான விடை. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020ங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒடிசா அப்படின்றது தவறான விடை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 13வது கேள்வி, தவறான இணை எது? மனிதரில் மைய நரம்பு மண்டலம் பாதிப்பு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மையம் ஈயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மனிதரில் மைய நரம்பு மண்டலம் பாதிப்பும். இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட்டு, கெமிக்கல் வேஸ்ட் எல்லாமே, ஸோ இதெல்லாம் பூமியில் மக்கி போகிறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மையம் ஈயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூச்சு திணறல் ஆஸ்துமா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா குரோமியம். ஆஸ்துமா வந்துச்சுன்னா குறன்னு இருக்கும், குரல் வளம் எப்படி இருக்கும், குறன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். மூச்சு திணறல் ஆஸ்துமா, அதாவது எந்த பொருளால் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா குரோமியம். அடுத்தது மூளை மற்றும் சுவாச மண்டலம் பாதிப்பு. மூளை மற்றும் சுவாச மண்டலம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மூளை சரியில்லைன்னா பாதம் மறந்து போயிடும், பாதரசம். மூளை சரியில்லைன்னா பாதம் மறந்து போயிடும், பாதரசங்கிறதான் சரியான விடை. அடுத்தது சிறுநீரகத்தின் பணிகளை பாதிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சரு. இப்போ கேட்லலாம் எழுதி போட்டிருப்பாங்களா, இங்கு சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கூட என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுநீரகத்தின் பணிகளை பாதிப்பது கேட்மியம். அப்போது 3 4 தவறு. 14வது கேள்வி, கழிவுநீர் சுத்திகரிப்பு முறையை வரிசைப்படுத்துக. ஆர்டராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அழுக்கு தண்ணி முக்கியமாக. ஓகேவா, அழுக்கு தண்ணியை எப்படி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வடிகட்டுறாங்க. பெரிய பெரிய பார்ட்ஸ்லாம் நிறைய கல் மண் ஸோ அந்த மாதிரிலாம் கிடக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வடிகட்டுறது. அதுக்கப்புறம் காற்றேற்றம், அதிகமான காற்றை உள் செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி அதிகமாக குழம்ப ஆரம்பித்து ஸோ அதுலேருந்து வந்து நிறைய இதை நம்ம என்ன பண்ணலாம், படிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ அப்படியே படியும், அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணலாம். லாஸ்ட் ப்ராசஸாக செயல்முறை படிவு அகற்றுதல். அந்த படிவை அகற்றிடுறது, அவ்வளோதான். 1 2 3 4 அப்படிங்கிறது சரியான விடை. 15வது கேள்வி, தவறானது எது? வைட்டமின் ஏ ரெட்டினால் என அழைக்கப்படுகிறது. ரெட்டி அப்படின்ற மாதிரி கூட
நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏறு டீ, ஏன்னா இந்த விவேக் ஒரு படத்தில் கூப்பிடுவார்ல, ஓகேவா, சம்சாவுக்குள்ள ரொட்டியா சமசிமா ரொட்டியா ஏ ரொட்டி அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது B1 வந்து தைமின் அப்படின்னு சொல்லுவாங்க. B1 அப்படிங்கிறது தைமின் அப்படின்னு சொல்லுவாங்க. B6 அப்படிங்கிறது பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. B6 அப்படின்றது விட்டமின் B6 பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் B12 சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோகோபாலமைன் அப்படின்றது தான் நமக்கு சொல்லுவாங்க. B12 அப்படிங்கிறது சைனோகோபாலமைன் அப்படிங்கிறது தான் சரியானது அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். அடுத்த கேள்வி 16வது கேள்வி, தவறான இணை எது? வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். ரெட்டினால் விட்டமின் ஏ இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்கெட்ஸ் வராது. ஓகேவா, ஏன்னா விட்டமின் டி குறைபாட்டு நோய் தான் வந்து ரிக்கெட்ஸ். விட்டமின் டி குறைபாட்டு நோய், ஓகேவா, அது வந்து கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட குறைபாட்டு நோய் தான் இந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது. ரெட்டினால் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்டலோஃபியா அப்படிங்கிற ஒரு குறைபாட்டு நோய், நிக்டலோஃபியா அப்படிங்கிற ஒரு மாலைக்கண் குறைபாட்டு நோய் தான். ஸோ அதுக்கு அது குறைபாட்டு நோய் தான். ஓகேவா, ரெட்டினாலுடைய குறைபாட்டு நோய் நிக்டலோஃபியா. டோகோஃபெரால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டோகோஃபெரால் விட்டமின் இ, அது மலட்டுத்தன்மை, முக்கியமாக எலிகளில் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாட்டு நோயாக சொல்கிறாங்க. தைமின் அப்படிங்கிறது B1, ஓகேவா, அது வந்து பெரிபெரி அப்படின்ற ஒரு நோயை தான் ஏற்படுத்துது. டி ஆப்ஷன் பாருங்கள், நியாசின் அப்படிங்கிறது பெலாக்ரா அப்படிங்கிற ஒரு நோயை ஏற்படுத்தும். இது எல்லாமே விட்டமின் குறைபாடாக இருந்துச்சு உடம்புல அப்படின்னா அந்த மாதிரி தாக்குதல் நோய்கள் ஏற்படும். 17வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, குவாசியோர்கர் என்ற நோய் அதிகப்படியான புரத குறைபாட்டால் 1 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்குகிறது. சரியான ஒரு கூற்று தான். குவாஷியோர்கர் அப்படிங்கிற நோய் புரத குறைபாட்டு நோய் 1லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை அதிகமாக தாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குவாஷியோர்கர் அப்படிங்கிற நோய். காரணம் பாருங்களேன், இந்த குழந்தைகளின் உணவில் புரதங்கள் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாகவும் காணப்படுவதே முக்கிய காரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக ஒரு புரத குறைபாட்டு நோய் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் எப்படி புரதம் அதிகமாக இருக்கும்? புரதம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த நோய். ஓகேவா, இந்த குழந்தைகளின் உணவில் புரதங்கள் குறைவாகவும் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாகவும் காணப்படுவது தான் முக்கிய காரணமாகும். ஸோ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அதே மாதிரி மராஸ்மஸ்னு ஒரு நோய் இருக்குது. ஓகேவா, மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. ஸோ அந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய் 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து தாக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு புரத குறைபாட்டு நோய் தான். அவங்களோட உணவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குவாஷியோர்கரில் புரதம் கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டு அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுதான் சரியான பண்பு. மராஸ்மஸில் ரெண்டுமே கம்மியாக இருக்கும், புரதமும் கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்குது மராஸ்மஸ்ஸு. ஸோ மராஸ்மஸ் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மராஸ்மஸ் மரம் அப்படின்ற மாதிரி வருதுல்ல, மராஸ்மஸ் மரம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க, உடம்பு குச்சியாக இருக்கும். ஓகேவா, குவாஷியோர்கர்னால் உடம்புலாம் கொஞ்சம் உப்பி போயிருக்கும் அப்படின்றத இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கலாம். 18வது கேள்வி, பாஸ்டர் பதனம் என்பது திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருள்களை வெப்பத்தின் மூலம் பதப்படுத்தும் செயல்முறை ஆகும். இந்த முறையில் பால் டேஷ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது. ஓகே, அதாவது சில புத்தகங்களில் 63 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு புக்கில் 61 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் 60 to 63 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே வச்சாச்சு. ஓகேவா, பாஸ்டர் பதனம் அப்படின்றது பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்றவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வெப்பத்தின் மூலம் பதப்படுத்தும் செயல்முறை தான் அது. ஒன்றும் கிடையாது, பால் பாக்கெட்லலாம் வந்து ஃபில் பண்ணி தராங்க இல்லையா, ஸோ அந்த பாக்கெட்டு பால் எப்படி வீணாக போகாமல் கொஞ்ச நாள் இருக்குது அப்படின்னா, அந்த பாலை 60லேருந்து 63 டிகிரி செல்சியஸுக்கு கொதிக்க வைப்பாங்க. அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, -10 டிகிரி செல்சியஸ் அளவில் அதை வந்து குளிரூட்டிடுவாங்க. குளிரூட்டும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே போயிடுது அப்படின்றதான் இங்கே சரியான ஒரு ஆன்சரு. ஸோ அதனால் பால் வந்து கெட்டு போகாமல் கொஞ்ச காலத்துக்கு அது இருக்குது, அதுதான் சரியானது. 19வது கேள்வி, உணவை பாதுகாப்பதற்காக உப்பினை சேர்ப்பதற்கான காரணம். ஏன்பா உணவில் உப்பு சேர்க்குறீங்க, என்ன காரணம்? கருவாடு காயுது, உப்புல காயுது, ஏன் காயுது? அதே மாதிரி நிறைய வத்தல் போடுறாங்க, உப்புலேயே காயுது, ஏன் காயுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
உப்பு அப்படின்றது ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துறதுக்கு, சுவை டேஸ்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்கு, அதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்குலாம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, உணவில் உள்ள ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலமாக நீக்கப்படுவதற்காக. ஏதோ இப்போ காய்கறி இருக்குது, ஓகேவா? காய்கறி இருக்குது, இல்லை கருவாடு இருக்குது, கருவாடு மீனாக வருது இல்லையா? ஸோ மீன் வந்து அதோட உடம்பில் நிறைய நீர் இருக்கும், அப்படி தானே? நீர் இருக்கும். அந்த நீர் இருந்துச்சுனாலே ஒரு பொருள் சீக்கிரம் அழுகி போயிடும். உள்ளே நீர் சத்து இருந்துச்சுனாலே அழுகி போயிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காக தான் உப்பையே சேர்க்குறாங்க, ஓகேவா? உணவில் உள்ள ஈரப்பதம் வெளியில் வந்துடணும், அதுதான் நமக்கு முக்கியமான ரீசன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் உணவில் உப்பை சேர்க்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. ஜாம் ஏன்ப்பா இனிப்பாக இருக்குது? அப்போ தான் நல்லா ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட்லாம் சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இனிப்பை ஏன் வந்து உணவுப் பொருள்களை சேர்க்குறாங்கன்னா, அது சீக்கிரம் கெட்டு போகாது, அதுதான் சரியான ரீசன். மற்றபடி நம்ம வந்து நல்லா ப்ரெட்டில் போட்டு நல்லா தடவி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறதுக்கு ரீசன் கிடையாது. அதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம், ரைட்டா? ஆனால் என்ன சரியான ரீசன் அப்படின்னா, சீக்கிரம் ஜாம்லாம் கெட்டு போகாது. உணவுப் பொருள் சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால தான் அதிகமாக இனிப்பை சேர்க்குறது, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சயின்ஸ் கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிளை வந்து வெட்டி வச்சோம்னா கலர் மாறி போயிடும், ப்ரௌன் கலராக மாறி போயிடும். ஸோ அந்த கலர் மாறவே கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த ஆப்பிளை வெட்டினதுக்கப்புறம் அது மேலே இது ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது மேலே தடவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலரே மாறாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஷின் தான், தெரிஞ்சுக்கணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும். 20வது கேள்வி. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா, கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு. இப்போ வாழைப்பழம் மாம்பழத்தெலாம் வந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாமே உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லதுன்னு நமக்கும் தெரியல. எப்போ சீக்கிரம் ஆயிலை குறைச்சி விட்டு சீக்கிரம் எல்லாம் மேலே போய் சேர வேண்டியதான். வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்கள் எல்லாமே செயற்கையாகி போச்சு இந்த டைமில். அதுக்கு வேதிப்பொருளை யூஸ் பண்ணுறாங்களாம், கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமானது, மறந்துடாதீங்க. அதே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஏதோ காரிய உலகம்னு இருக்கே, அது என்னது? இந்த பட்டாணியெல்லாம் இருக்குது இல்லையா, பட்டாணியெல்லாம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லா தளன்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கடையில் போய் கீரை வாங்க அது 4 நாளைக்கு முன்னாடி கடைக்காரன் எடுத்துருப்பான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேவா? பச்சை பசேர்னு இருக்குது. இப்போ தான் பறிச்சுட்டு வந்திருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே விஷம். அதில்னா காரிய உலோகம் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை சேர்க்கறதுனால அது பசுமைத்தன்மையை அதிகமாக காட்டுது, ஓகேவா? காரிய உலோகம். அடுத்தது ஏதோ செல்லாக்குன்னு ஒன்று இருக்கே, அது என்னது? செல்லாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் கார்னோப்பான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செல்லாக்கும் கார்னோப்பாவுமே மெழுகு, ஓகேவா? ஆப்பிள் பழம் வாங்கும்போது கிலோ வந்து 250 ரூபா சொல்லுவாங்க, 300 250 பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் வாங்கி கொண்டு போய் சொந்தக்காரன் வீட்டில் கொடுத்தோம்னா அதில் நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியாக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோமா, அதில் நமக்கு ஒரு பெருமை வேறு, ஓகேவா? நல்லா சூப்பரான ஆப்பிளை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அப்படியே மெழுகு. என்ன மெழுகு? செல்லாக் மெழுகு, கார்னோபா மெழுகு. ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள்லாம் பழன்னு இருக்குல்ல, அதுக்கு இந்த மெழுகு தான் காரணம். எல்லாமே விஷம். அடுத்தது 21. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின் பொருள்களான சுவிட்சுகள், கேபிள் ஒயர், நீர் சூடேற்றி மற்றும் பயன்படுத்தும் பொருள்கள் முதலியவற்றிற்கு சான்றளிப்பது எது அப்படின்னா ஐஎஸ்ஐ, ஓகேவா? ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஐஎஸ்ஐ தான், ஓகேவா? ஸோ அடுத்தது அக்மார்க்னு ஒன்று இருக்கே, ஏஜின்றதே அக்ரிகல்ச்சர் தான், ஓகேவா? அக்மார்க் அப்படின்றது வேளாண் பொருட்களுக்கான அங்கீகாரம் அளிக்கக்கூடிய ஒரு சான்று தான் அக்மார்க் அப்படிங்கிறது. எஃபிஓன்னு ஒன்று இருக்குல்ல, எஃபிஓ அப்படின்றது பழங்களுக்கானது, ஓகேவா? பழங்களுக்கு முத்திரை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸு, ஜாமு இதெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து யார் சான்று கொடுக்கறதுனா எஃபிஓ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது உணவுப் பொருள்கள், மொத்த உணவுப் பொருள்களுக்கான சான்றளிக்கக்கூடியதான் எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அடுத்தது 22வது கேள்வி. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பெறுவதற்கான டேஷ் வழிகளையும் குடியுரிமை இழப்பதற்கான டேஷ் வழிகளையும் பரிந்துரைக்கிறது. 5 வழியில் குடியுரிமை பெற முடியும், 3 வழிகளில் குடியுரிமையை இழக்க முடியும், ஓகேவா? 23வது கேள்வி. ஒருவர் மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் பட்சத்தில் இந்திய அரசு கட்டாயமாக முடிவுக்கு வருதல் முறையில் இந்திய குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஒருத்தன் வேறு நாட்டு கூட வந்து
தவறான ஒரு பிரதிநிதித்துவத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், மோசடி இந்திய நாட்டுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறான் அப்படின்னா இவன் இந்தியனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு இந்தியாவே முடிவெடுக்குது. கட்டாயமாக அவனோட சிட்டிசன்ஷிப்பை பறிச்சிடும். அடுத்து 24 பிரதேசங்களை இணைத்தல் மூலம் இந்தியாவுடன் இணைந்த பகுதி எது அப்படின்னா பாண்டிச்சேரி. சரி, எப்போ இணைஞ்சது? 1962ல். எந்த சட்ட திருத்தம்? 14வது சட்ட திருத்தம். சரி, ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க எப்போ பாண்டிச்சேரியை இந்தியாக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? 1954. ரொம்ப முக்கியமானது. 25வது கேள்வி, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் டேஸ் மூலம் குடியுரிமை பெறலாம். பதிவு செய்தல் மூலம் குடியுரிமையை பெற முடியும். அடுத்தது, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும். ஓகேவா, இப்போது வெளிநாட்டு ஆள் தஞ்சாவூரையும் கும்பகோணத்தையும் சுற்றி பார்க்க வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சொந்த நாடு வந்து ஜப்பான், பாகிஸ்தானுக்கு வர முடியாது, உள்ளே மாட்டிப்பாங்க, அமெரிக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான். ஏலியன்ஸ் மீன்ஸ் அந்நியர்கள். அடுத்தது 27, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 1915 ஜனவரி 9 காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பி வந்த அந்த தினம் பிரவாசி பாரதிய திவாஸ். 28, எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. எந்த ஒரு நாட்டிலையுமே குடிமகனாக இல்லை ஒரு ஆள். ஓகேவா, ஸோ அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை கொடுக்குறாங்க. இயல்பு குடியுரிமை அப்படின்றத கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 9. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி எந்த ஆண்டு 14வது சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதுன்னா 1962 14வது சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் இந்திய குடியுரிமை பற்றி கூறும் பகுதி மற்றும் சரத்து அப்படின்றது பகுதி 2ல் சரத்து 5லேருந்து 11 வரைக்கும். 32வது கேள்வி, இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். ஓகேவா, இந்திய குடிமகனை கல்யாணம் பண்ணிட்டார் ஒருத்தர். கல்யாணம் பண்ணதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, கணவனோ மனைவியோ வந்து இந்திய குடிமகன் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணுற அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும். அது கட்டாயம், 7 ஆண்டுகள். அடுத்தது 33வது கேள்வி, எது தவறு? குடியுரிமை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2 வகை தான். ஓகேவா, குடியுரிமை 2 வகைகளாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, சிவிஸ் அப்படின்னா நகர அரசியல் வசிப்பவர் அப்படிங்கிறது தான் சரியான பொருள். சிவிஸ் என்பதன் பொருள் நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படிங்கிறதும் சொல்லலாம். பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது 34, தாவர வளர்ச்சி ஹார்மோன்களில் பொருந்தாத ஒன்று எத்திலின். எத்திலின் அப்படிங்கிறது தாவர வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். 35, தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சின் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின். தாவரங்களின் மீது ஜிப்ரலினை தெளிக்கும் போது கணுவிடை பகுதியில் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது ஜிப்ரலின். அடுத்தது பெய்லிஸ் மற்றும் ஸ்டார்லிங் ஆகியோர் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எது அப்படின்னா செக்ரிடின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது பெரியவர்களுக்கு ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னா அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவே குழந்தைங்களுக்கு கம்மியாக சுரந்துச்சுன்னா குள்ளத்தன்மை, அதிகமாக சுரந்துச்சுன்னா அசுரத்தன்மை. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அதிகமாக சுரந்துச்சுன்னா அக்ரோமெகலி அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா, அடுத்தது 40வது கேள்வி, பெண்களின் குழந்தை பேரின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேருக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாக உள்ள ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சிடோசின். கருப்பை வாயை 500 மடங்கு அளவுக்கு விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பெரிய பவர் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனுக்கு உண்டு. இது நிறைய கர்ப்பிணிமார்கள், ஸோ அவங்க உடம்பில் கம்மியான சுரப்பில் இருக்கும். ஸோ அதனால் செயற்கையான முறையில் கூட உடம்பில் ஆக்சிடோசினை செலுத்துவதும் உண்டு. ஸோ அடுத்தது ஜமீன்தாரி முறையானது ஆங்கிலேய இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஜமீன்தாரியோட பல பெயர்கள் இருக்குது. ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஜமீன்தாரி முறை.
ரொம்ப டேஞ்சர். ஜமீன்தாரி, ரயத்துவாரி, மகள்வாரி எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆனால் தனித்தனியாக அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 42வது கேள்வி. ரயத்துவாரி முறை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. கரெக்டு. இந்த முறை மதராஸ், அஸ்ஸாம் பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது. கரெக்டு. நிலத்தின் உரிமையானது கிராம மக்களின் பொறுப்பில் இருந்தது. கிராம மக்களோட பொறுப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மகள்வாரி தான் நமக்கு சரியான ஆன்சர். கிராம மக்களின் பொறுப்பில் இருக்கிறது மகள்வாரி. ஏன்னா மகள்னா கிராமம்னு அர்த்தம். இது வந்து சொந்த சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க. ரயத் அப்படின்றது சொந்த சாகுபடி முறை. ஓகேவா? ஸோ அடுத்தது ரயத்னா விவசாயின்னு அர்த்தம். அரசு ஜமீன்தாரர்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டியது. எல்லாமே சரிதான். 3 மட்டும் தவறு. 43 மகள்வாரி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஹோல்ட் மெக்கன்சி என்பவரது சிந்தனையில் உதித்த முறையாகும். சரி. ரயத்துவாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும் அப்படிங்கிறது தவறு. ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம்தான் மகள்வாரி முறை அப்படிங்கிறது. வில்லியம் பெண்டிங் இந்த முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அடுத்தது கிராம மக்கள் அனைவரும் நில வருவாய்க்கு பொறுப்பாக இருக்கணும். கரெக்டு தான். 44 இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் மற்றும் தீனபந்து மித்ரா என்பவரால் எழுதப்பட்ட நீல் தர்பன் என்ற நாடகம் எந்த கழகத்திற்கு ஆதரவளித்தது அப்படின்னா இண்டிகோ கழகம். இந்து தேசபக்தன் அப்படின்ற நியூஸ் பேப்பரு, அப்புறம் நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகம் இண்டிகோ கழகத்துக்கு ஆதரவாக இருந்தது. அதுக்கு 45 பாப்னா கழகம் வங்காளத்தின் யூசுப் சாஹி பர்கானா பகுதியில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. பாப்னா கழகம் வங்காளத்தில் நடந்துச்சுன்றது ஃபஸ்ட்டு கொஷின். எந்த பர்கானானா யூசுப் சாஹி பர்கானா. 2வது கொஷின் யார் ஆரம்பிச்சதுன்னா கேசப் சந்திரா ராய் அப்படிங்கிறது 3வது கொஷின்னு. ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். 46 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1900. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1900. 47 சம்பரான் சத்தியாகிரகம் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற பகுதியில் நிகழ்ந்தது. சம்பரானுக்கு காந்தியை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது யார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் கூப்பிட்ருப்பார். விவசாயிகள் 20ல் 3 பங்கு அவுரின்றது சாய பயிர். ஓகேவா? இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரி பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். கரெக்டு. சம்பரான் மக்கள் தீன் கதியா என்ற முறையை பின்பற்றினர். அதுவும் கரெக்டு தான். ஆனால் சம்பரான் விவசாய சட்டங்கிறது 1920 நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? 1920ங்கிறத விட 1918 கரெக்டான ஆன்சர். 1918 தான். 48வது கேள்வி. எட்வர்டு பெயின்ஸ் என்பவர் இந்தியா பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். எட்வர்டு பெயின்ஸ். ஓகேவா? பெயின் வந்துச்சுன்னா நமக்கு வலி வந்துச்சுன்னா காட்டனில் என்ன பண்ணுறாங்க? கட்டு போட்டு விட்றாங்கல்ல. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணலாம். காட்டன்னா பருத்தியை வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். 49 சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்தனர். ஆமாம், இழந்தாங்க. காரணம் ஆங்கிலேயர்களின் இயந்திரங்களால் இந்தியர்களின் நெசவு முறை வலுவாக போட்டியிட முடியவில்லை அப்படிங்கிறதான் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. அதுக்கப்புறம் 50வது கேள்வி. தவறானது எது? அசாம் தேயிலை நிறுவனம் 1850ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1839 1839 நிறுவப்பட்டிருக்கும். அதுதான் கரெக்டு. 1854ஆம் ஆண்டு பம்பாயில் பருத்தி ஆலை நிறுவப்பட்டது. கரெக்டு. 1855 ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. அதுவும் கரெக்டு. 1907 டாடா இரும்பு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்டுச்சு. அதுவும் கரெக்டு. 51 சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1 இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கமாகும். ஓகே. இது அரசு சாரா மற்றும் லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாகும். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது அரசு சாரா மற்றும் லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எப்போ நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1985 நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா? அனைத்துமே சரி. 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையானது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ அடுத்தது 53 இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் எத்தனையாவது மிகப்பெரிய நாடாக உருவாகியுள்ளது அப்படின்னா 3வது மிகப்பெரிய நாடாக உருவாகியுள்ளது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. 54வது கேள்வி. காந்தியடிகள் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு? காந்தி தென்னாப்பிரிக்காவில் 20 ஆண்டுகள் போராடினார். 20 ஆண்டுகள் போராடினார். 1893 போயிட்டு 1915 வரைக்கும். அதுக்கப்புறம் சட்டம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்து எப்போ போனார்னா 1888 தான். எப்போ லாயர் பட்டம் வாங்கினார் அப்படின்னா 1891 தான்.
தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போ போகிறாரு? 1893 போயிருப்பார். 90ன்றது தவறு. 55 தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற நூலின் ஆசிரியர் டால்ஸ்டாய். ரஷ்யாவை சேர்ந்த டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். டால்ஸ்டாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற புத்தகம் யாருடையது அப்படின்னா ஜான் ரஸ்கினுடையது. அன்டு திஸ் லாஸ்ட். அடுத்தது தாரோவினுடைய புத்தகம் எது அப்படின்னா சட்ட மறுப்பு. டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிறது சட்ட மறுப்பு. இது யாருடையது அப்படின்னா தாரோவினுடைய புத்தகம். இதில் யார் வந்து அதிகமான தாக்கம் வந்து காந்தியடிகளுக்கு யார் மேலே ஏற்பட்டிருக்கும்னா ஜான் ரஸ்கினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பார். ஸோ அதனால தான் 2 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். என்னென்னா 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, 1910 டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவியிருப்பார். யாரால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னா ஜான் ரஸ்கினால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் அப்படின்றதான் சரியானது. காந்தியடிகள் நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக எந்த போராட்டத்தின் முடிவில் கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பரான் சத்தியாகிரகம். ஓகேவா? ஸோ அடுத்தது 59 தவறானது எது? ரவுலட் சட்டத்தினை கருப்பு சட்டம்னு சொன்னது யார்? காந்தியடிகள். 1919 ஏப்ரல் 6 காந்தி போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வந்து போராடுவோம்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பார். இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அமிர்தசரஸ்லையும் லாகூர்லேயும் பயங்கரமாக போயிருக்கும். 1919 ஏப்ரல் 9 தான் சத்யபாலையும் சாஹிபுதீன் கிச்சலையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏப்ரல் 9ங்கிறது தான் கரெக்டு. 60வது கேள்வி ஜாலியன் வாலாபாக் தொடர்பான கூற்றுகளில் தவறானது இது? இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 பைசாகி என்ற அறுவடை திருநாளில் மக்கள் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல கூடியிருந்திருப்பாங்க. ரெஜினால்டு டயர் ஆயுதம் ஏந்திய தாக்குதலை நடத்தியிருப்பார். இந்த டைமில் பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக இருந்தது யாருன்னா மைக்கேல் ஓட்டையர். அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் தொடர்பான கூற்றுகளில் வந்து அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனக்கு கொடுத்த நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பார். சுப்பிரமணியன் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி காந்தி வந்து கேசரி பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பார். ரவீந்திரநாத் தாகூரும் வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பார். சுப்பிரமணியன் அப்படிங்கிறது கிடையாது. சார் சுப்பிரமணியன் எதுக்கு வந்து திருப்பி கொடுத்துருப்பார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரை அரெஸ்ட் பண்ணுவாங்கள்ல ஊட்டியில், அதுக்கு ஆதரவாக வந்து திருப்பி கொடுப்பார். ஓகேவா? ஸோ அடுத்தது 61 ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1920 ஆகஸ்ட் 1 அப்படின்னு 10th புக்கில் இருக்குது. ஆகஸ்ட் 31ன்னு 12th புக்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. 62 டேஸில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியதுடன் டேஸில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கே நடந்த கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா கல்கத்தா. ஓகேவா? அதுவே எங்கே வந்து தீர்மானமாக நிறைவேற்றினாங்க அப்படின்னா நாக்பூரில். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, கன்ஃபியூஸ் ஆக்கிவிடும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 63 ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகளில் எதுவும் பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. பட்டங்களை திருப்பி கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கணும், சட்டப்பேரவைகளை புறக்கணிக்கணும், அரசு நிகழ்வுகளில் பங்கேற்று கோரிக்கைகளை வைப்பது அப்படின்றது தவறு. அரசு நிகழ்வுகளை பங்கேற்கவே கூடாதுங்கிறது தான் சரியானது. ஓகேவா? ஸோ அடுத்தது 64 சுயராஜ் கட்சி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகியோர் இந்த பிரிவினை சேர்ந்தவர்கள். கரெக்டு. வல்லபாய் பட்டேலின் ஆதரவுடன் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. வல்லபாய் பட்டேல்லாம் வந்து இதில் வரமாட்டார். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து வல்லபாய் பட்டேலாம் மாற்றத்தை விரும்பாதோர் அந்த டீமில் இருப்பார். இவங்களாம் மாற்றத்தை விரும்புவோர். ஓகேவா? இந்த கட்சி 1923 ஜனவரி 1 தொடங்கப்பட்டது. கரெக்டு. 1925 சிஆர் தாஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறம் கட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். அடுத்தது 65 ஆங்கிலேய அரசு எப்போது இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தத்திற்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமித்ததாக அறிவித்தது? நவம்பர் 8 1927. அதுக்கப்புறம் 66 இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னாவை அப்படி பாராட்டினது யாருன்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு யார் அப்படின்னா நைட்டிங்கல் என்ற பட்டம் பெற்றவர். அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. எந்த வருஷம்னா 1925. எங்கு நடந்த மாநாட்டில் இந்தியாவின் முதல் இந்திய பெண் தலைவராக சரோஜினி நாயுடு காங்கிரஸில் மாநாட்டுக்கு தலைமை வச்சுருப்பாங்க அப்படின்னா கான்பூர் மாநாடு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். அதுக்கப்புறம் நேரு அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? மோதிலால் நேரு அறிக்கை 1928. 68வது கேள்வி காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது.
1930 மார்ச் 12ஆம் நாள் முதல் இந்த சத்தியாகிரகம் தொடங்கியது. இந்த சத்தியாகிரகத்திற்கு 78 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். கரெக்டு. 241 மைல் தொலைவு கடந்து 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் தண்டியை அடைந்தனர். ஓகேவா. நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடினார். இது தவறு. ஏன் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி பாடலை நாமக்கல் கவிஞர் எங்கே பாடியிருப்பார்னா நம்ம வேதாரண்யத்துலேருந்து திருச்சி டு வேதாரண்யம் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும்ல அங்கே தான் பாடியிருப்பார். இது தண்டியில் நடந்தது. ஓகேவா. அதனால் டி ஆப்ஷன் தவறு. 69 செஞ்சட்டைகள் என அழைக்கப்பட்ட குடை கிட்கட்மார் என்ற இயக்கத்தினை நடத்தியவர் யார் அப்படின்னா கான் அப்துல் காபர் கான். கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 70வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் எப்போது முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்படின்னா 1865. 71 காந்தி இர்வின் ஒப்பந்தம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? 1931 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. கரெக்டு. அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது அப்படிங்கிறது தவறு. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணுங்கிறது தான் இங்கே டீலிங்கு. ஓகேவா. வன்முறையில் ஈடுபட்டவங்கள விடணுங்கிறது இங்கே டீலிங் கிடையாது. அதனால் அனைத்துங்கிற வார்த்தை தப்பு. கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் வகை செய்தது. அப்புறம் 72 கோயில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8. 73வது கேள்வி, 1925ஆம் ஆண்டு கான்பூர் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது கான்பூரில். ஸோ அதில் சிங்காரவேலர் தலைமை உரை ஆற்றினார். அடுத்தது 74 காகூரி கொள்ளை சம்பவம். இதில் தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னா அஷ்பாகுல்லா கான் அப்படிங்கிறவர். ஸோ அவர் நண்பர்களோட லக்னோ அருகே ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1925. 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு ஒன்றை பகத்சிங் மற்றும் டேஸ் வீசினார்கள். பகத்சிங்கோட நண்பர் படுகேஸ்வர் தத்து, பிகே தத்து அப்படின்னு சொல்லுவாங்க. புகை குண்டை வீசினாங்க. ஓகேவா. 1929 வருஷம் முக்கியம், யாருன்னு முக்கியம். ஓகேவா. ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின் இது. 76 ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வது தான் சுயராஜ்யம் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். வினோபாபாவே எப்போது தனது முதல் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார் அப்படின்னா 1940 அக்டோபர் 17. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை பற்றி திவாலாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை என வர்ணித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இந்த அறிக்கையை நீ வாசித்த போது நான் கடும் மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை பற்றி சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 79 இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு நடந்த மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்ததுன்னா பாம்பே. 80வது கேள்வி, நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். அடுத்தது 81 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார். ஓகேவா. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கே நிறுவினார்னா சிங்கப்பூர். ஓகேவா. அக்டோபர் 21 டேட்டு கூட. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 82 முகமது அலி ஜின்னா எப்போது நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்தார்? 1946 ஆகஸ்ட் 16. 1946 ஆகஸ்ட் 16. ஓகேவா. 83 இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. அதே மாதிரி கள ஆய்வு நிறுவனம், நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் கொல்கத்தா. நாக்பூரில் பார்த்தோம்னா சுரங்கப்பணியகம், இந்திய சுரங்கப்பணியகம். நாக்கில் எச்சி சுரக்குது அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். சுரங்கப்பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. 84 ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மாங்கனீஸ் தேவை. முக்கியமான ஒரு கொஷின்னு. ஓகேவா. இரும்புங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான். அதில் மாங்கனீஸையும் கார்பனையும் சேர்க்கறதுனால தான் ரொம்ப கடினமாகவே மாறுது. ஓகேவா. அடுத்தது தவறானது எது? இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் முதன்மையாக உள்ளது. சரியானது மாங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் உருமாறிய பாறைகளில் காணப்படுகிறது. மாங்காய் ரோட்டில் தொங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உருன்னு பார்ப்போம், கல்லை விட்டு அடித்து எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி. உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது பெரிய நாடு. தாமிரத்துடன் தகரம் சேர்த்து பித்தளை உருவாக்கப்படுகிறது. தவறு. ஓகேவா. தாமிரத்துடன் துத்தநாகம் சேர்க்கப்பட்டு பித்தளை உருவாக்கப்படுகிறதுங்கிறது தான் சரியானது. ஓகேவா.
அடுத்தது ஓகே 86 தவறானது எது? தாமிரப்படிவு அதிகமாக உள்ள மாநிலம் ராஜஸ்தானில் தான் அதிகம். ஓகேவா? அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேதத்தில் பயன்பட்டது. தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 நிறுவப்பட்டது. 87 ஆந்த்ரசைட் தவறானது எது? ஆந்த்ரசைட் 80 முதல் 90% கரிம அளவினை கொண்டுள்ளது. பிட்டுமினஸ் 60லேருந்து 80% கரிம அளவு கொண்டுள்ளது. பழுப்பு நிலக்கரி லிக்னைட்டு 40லேருந்து 60% கரிம அளவினை கொண்டுள்ளது. மரக்கறி 40க்கும் கீழே, ஓகேவா, 10க்கும் கீழே இல்லை, மரக்கறி 40%த்திற்கும் குறைவான கரிம அளவு. 88 எண்ணெய் வயல்களுள் தவறானது எது? மும்பைகை எண்ணெய் வயல், அலியாபத்து, பேசைன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு எங்கே வரும்? மேற்கு பக்கத்தில் வரும். ஓகேவா? நாகர்காட்டியாங்கிறது கிழக்கு பக்கத்தில் வரும். அடுத்தது தவறானது எது? 89 தேசிய அனல் மின் நிறுவனம் 1975 தொடங்கப்பட்டது. தேசிய அணுமின் நிலையம் 1969 மும்பை தாராபூரில் தொடங்கப்பட்டது. கரெக்டு. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகும். கரெக்டு. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை. அதுமாதிரி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? நீர்மின் நிலையம்னா டார்ஜிலிங், நீர்மின் அதாவது இந்தியாவின் நிறுவனம் அப்படின்னு கேட்பாங்க. நீர்மின் நிறுவனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃபரிதாபாத்து. அடுத்தது 90 சரியான விடையை தேர்ந்தெடு. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் டெல்லியை தலைமையாக கொண்டு இயங்குகிறது. கரெக்டு. இதனை மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் செயல்படுத்துகிறது. ரெண்டுமே கரெக்டு தான். 91 தவறானது எது? இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடு. கரெக்டு. பருத்தியிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை ஜின்னிங். அதேமாதிரி மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. இந்தியா வந்து பருத்தி உற்பத்தியில் உலகத்திலே 3வது பெரிய நாடு. ஓகேவா? பருத்தியில் 3வது பெரிய நாடு. அதுக்கப்புறம் 92 தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கல்கத்தா. 93 தவறான இணை எது? டாடா இரும்பெகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூர், விஸ்வேஸ்வரியா இரும்பெகு நிறுவனம் பத்ராவதி. கரெக்டு. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய் மத்திய பிரதேசம், அதுவும் கரெக்டு. ரூர்கேலா பொதுத்துறை நிறுவனங்கிறது ஒடிசா. ரூர்கேலாங்கிறது ஒடிசா. 94 சரியான விடை எது? சென்னை இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. காரணம் சென்னை அதிகளவில் மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்வதனால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சென்னைங்கிற வார்த்தையை தூக்கிட்டு பெங்களூர்னு 2 இடத்துலையும் போட்டாச்சுன்னா ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் சென்னை அப்படிங்கிறது இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் கிடையாது, பெங்களூர் தான். ஓகேவா? அதனால் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 95 சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. மேக் இன் இந்தியா சொல்கிறோம் இல்லையா, 2014 தொடங்கியிருப்பாங்க. காரணம் இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழில் உற்பத்தி மையமாக காண்கிறது தான். ஓகேவா? தொழில் உற்பத்தி மையமாக காட்டுறது தான். வேளாண் உற்பத்தி மையம் கிடையாது, தொழில் உற்பத்தி மையம். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. 96 திகிரி அணை உத்தரகாண்டில் இருக்குது. கரெக்டு. சர்தார் சரோவர் குஜராத்தில் இருக்குது, நர்மதை ஆற்றில் இருக்குது. கரெக்டு. இடுக்கி அணை கேரளா தான். பக்ரானங்கள் பஞ்சு பக்குன்னு பற்றிக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து 1, 2, 3 எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. 97 தவறானது எது? சீனா உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாகும். அதுவே தங்கத்தாது இருப்பு அதிகமாக வச்சுருக்கிற நாடு ஆஸ்திரேலியா. ஓகேவா? தாமிர உற்பத்தியில் சிலி நாடு உலக அளவில் முதல் இடத்தில் உள்ளது. சிலி தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கனடா வந்து வெள்ளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு. வெள்ளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு வந்து மெக்சிகோங்கிறது தான் சரியான ஆன்சர். 98 மஸ்கோபைட் மற்றும் பயோடைட் ஆகியவை டேஷின் தாதுக்கள் ஆகும். மைக்காவோட தாதுக்கள். மைக்கில் பேசும்போது மாசாக பயப்படாமல் பேசணும். மாசுனா மஸ்கோவைட்டு, பயப்படாமல் பயோடைட்டு. மாசாக மைக்கில் பேசும்போது பயப்படாமல் பேசணும். 99 புவியின் மேலடுக்குகளில் பரவலாக காணப்படும் உலோகங்களில் இரும்புங்கிறது 4வது உலோகம் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். 100வது கேள்வி உலகில் அதிகளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா சைனா தான். முக்கியமாக எந்த அணை அப்படின்னா த்ரிகார்ஜஸ் டேம் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாகவே அதிகமான நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யும் நாட்டில் சைனா ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.